அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ஜூலி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிகேக்கு எதிராக பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலி அவர்கள் சட்டவிரோதமாக மெரினா பீச்ல 2 பதாகைகள் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு போராட்டம் நடத்துறாங்க. அந்த 2 பதாகைகள்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுல வந்து ஓட் ஃபார் டிஎம்கே, இன்னொன்று பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற, தமிழ்நாடுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது யாரால விர்ச்சுவல் வாரியர்ஸ், மேல வந்து பாத்தீங்கன்னா அணில் குஞ்சம் போட்டு ஒரு டிக் ஒன்று போட்டிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நேரடியாகவே விஜய் அவர்கள் ரசிகர்களால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி டிஎம்கேக்கு அக்கா சொம்பு தூக்குற மாதிரி பல இடங்கள்ல பல மேடைகள்ல பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன எதற்காக இந்த ஜூலி அவர்கள் எடுத்ததுக்கெல்லாம் டிஎம்கே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா, அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கா மேல கிட்னி கேஸ் இருக்கு. கிட்னி திருட்டு கேஸ்ல அக்கா மாட்டிருக்காங்க. சமூக வலைதளங்களோட நீங்க பாக்கலாம். இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை வெளியே வரணும் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி உதவி இல்லாம பண்ண முடியாதுக்காண்டி அக்கா விஜய் அவர்களை எதிர்த்து திமுக வந்து சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன்னா, விஜய் அவர்களை எதிர்த்து இந்த ஜூலி மாதிரியே சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் பேசும்போது ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. விஜய் அவர்கள் சின்ன சாதாரண ஒரு நடிகர்கள், நிறைய நடிகர்கள் மகனுங்க வந்து சினிமா படத்துக்கு வந்திருந்தாலுமே, ஆனா விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு முன்னேறாரு. அவங்க அப்பா வந்து டைரக்டர், அதனால விஜய் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்க அப்பா பெரிய பெரிய ப்ரொடியூசரா இருந்த பல நடிகர்கள் தடமே தெரியாம தமிழகத்துல போயிருக்காங்க. விஜய் அவர்கள் சொந்த முயற்சினாலையும் சொந்த திறமையினாலையும் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. ஆனா ஜூலி பொண்ணுலாம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல யாரு முதல்ல அந்த பொண்ணு எப்படி வெளியே தெரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கோஷங்களை எழுப்பிச்சு அதிமுகக்கு எதிராக. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ்ல கூட்டிட்டு போறாங்க. பிக் பாஸ்ல முழுக்க பொய், பிராடு, பித்தலாட்டம், இங்க உள்ள கதையை அங்க போய் சொல்றது, அங்க உள்ள கதை இங்க போய் சொல்றதுன்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமோட தான் இந்த பொண்ணு வெளியே வந்துச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் படை வாய்ப்புகள் கிடைக்கல, ரியாலிட்டி ஷோ வாய்ப்புகள் கிடைக்கல. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. முடக்கப்பட்டிருந்த நேரத்துல இந்த டிவிக்கு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சது. எப்படியா நம்ம ஃப்ரேம் ஆகணும், எப்பயா வெளியே தெரியணும், இது நேர்மையாக இருந்தா முடியாது, திமுகவோட கை கோர்த்து விஜய் மேல அவதூற பரப்புனாதான் சரியா வரும்னு சொல்லி அக்கா களம் இறங்கி இருக்காங்க. அந்த கணி என்ன விஷயம் சொல்றேன் அப்படின்னா, அந்த ஜூலி அக்கா ஒரு சில வார்த்தைகளை நான் கேட்க ஆசைப்படுறேன். இந்த ஜூலி அவர்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறேன். டிவிக்கு நண்பர்கள் உங்களை யாராவது சீண்டுனாங்களா? டிவிக்கு நண்பர்கள் சும்மா இருந்த ஜூலியை கொண்டு போயிட்டு ஏன் இப்படி பேசினாங்களா? விஜய் அவர்கள் ஒரு மேடையில ஜல்லிக்கட்டு மாடை பத்தி, புல்லுக்கட்டை பத்தி ஒரு விஷயத்தை பேசுறாரு. அது நாங்க ஏத்துக்கிறோம். உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போங்க, விமர்சிக்காதீங்கன்னு தான் சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஜல்லிக்கட்டுக்கு இவங்கதான் பர்மிட் வாங்கி கொடுத்த மாதிரி, மெரினா பீச்சில் அத்தனை கோடி பேத்துல இவங்கதான் தலைமை தாங்கி நின்று ஜல்லிக்கட்டு பர்மிஷன் வாங்கி அந்த நோட்டீஸ் எடுத்து நம்ம கையில கொடுத்த மாதிரியும் அக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல பேசி, அண்ணே எங்களுக்கு திராணி இல்லனே, இதுக்கு மேல ஒரு போராட்டம் நடத்த முடியாதுனே, அப்படி இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசுச்சு. இந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துல கோஷத்தை எழுப்பிட்டு அது வீட்டுக்கு போயிருச்சு. பல பேர் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம போராடி இந்த ஜல்லிக்கட்டை பர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த அக்கா ஒரு நாளோ ஜல்லிக்கட்டு வந்திருக்குமா இந்த ஜூலின்றவங்க? நான் கேட்கறேன். இந்த ஜூலி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து விஜய் மேல குற்றச்சாட்டு வைக்கின்றகானே இந்த பொண்ணு வச்சுக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் ஏதோ டேரடி எதிர் மாதிரியே பேசிட்டு இருக்கு. நான் கேட்கறேன்னா, திமுக ஆட்சியில என்ன பிரச்சனையோ அதை பேச ஜூலிக்கு தில் இருக்கா? நான் கேட்கறேன். ஜூலி பத்தி நேரடியாக கேட்கறேன். 2 வயசு புள்ளைங்க, இந்த 2 வயசு புள்ளைட்ட ஒருத்தர் என்ன பாலியல கண்டுட்டான்னு நான் கேட்கறேன். 2 வயசு புள்ளை ஒரு 2 வயசு புள்ளைட்ட ஒரு திமுக காரன் பாலிய சீண்டல ஈடுபடுறான். இதை ஜூலி அவர்கள் கேட்க முடியுமா? 7 வயசு குழந்தைகிட்ட ஒருத்தன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணு ஓடி வருது, உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு, ஒருத்தன் பாலிய சீண்டல் ஈடுபட்டிருக்கான். இதை ஜூலி அவர்கள் கேட்க முடியுமா? திமுக ஆட்சியில 12வது படிக்கிற மாநிலத்துல முதல் பெண்ணா இருக்கக்கூடிய 12வது படிக்கிற ஒரு பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய காலை கடன்ல செலுத்த போகும்போது அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டு சாவடிக்கப்படுறான் திமுக ஆட்சியில. இதை ஜூலி அவர்களால் கேட்க முடியுமா? 60 வயசு பாட்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டுல இருக்கு. அந்த 60 வயசு பாட்டியை விட்டு வைக்காம இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க இந்த திமுக ஆட்சி. இது ஜூலி அவர்கள் கேட்க முடியுமா? அது மட்டும் இல்லாம தமிழகத்துல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி திமுக பிரமுகர் ஒருத்தவர், அது மட்டும் இல்லாம லைலா காட்சியில ஒரு பொண்ணு, YMCA காலேஜ் ஒண்ணு இருக்கு, அந்த காலேஜ்ல ஒரு பொண்ணு, விமானத்துல ஒரு பொண்ணு, முழுக்க திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் இந்த பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டிருக்காங்க. இதை ஜூலி அவர்கள் கேட்க முடியுமா? தமிழகத்துல எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு. தமிழகத்துல முழுக்க நாளுக்கு நாள் 36,000க்கும் மேற்பட்ட வழக்குகள், கொலை வழக்குகள் இங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த 5 வருஷ ஆண்டு காலமாக 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுவரிலிருந்து பெரியவர் வரைக்கும் பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த 5 வருட காலத்துல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலி அவர்கள் கேட்க முடியுமா? ஜூலி அக்கா சொம்பு அடிக்கிறேன்னா நல்லா அடிங்கக்கா, நான் வேணான்னு சொல்லல. தயவு செஞ்சு இந்த மாதிரி அடிச்சீங்கன்னா இதுக்கப்புறம் விபரீதம் வேற மாதிரி இருக்கும். இதற்கப்புறம் வந்து விர்ச்சுவல் வாரிஸ் கிட்னி, உங்களுடைய கிட்னி திருட்ட இன்னும் வெளியே பிரபலப்படுத்துவாங்க. நீங்க பண்ற தவறுகள், நீங்க ஒரு பித்தலாட்டக்காரின்னு எல்லாத்துக்குமே தெரியும்.
நீங்க வந்து விஜய்க்கு ஈக்குவல் கிடையாது. அதான் சொல்றேன், நான் தான் உங்களுக்கு ஈக்குவல். நீ ஒரு செலிபிரிட்டி, நான் யாரும் ஒரு சாதாரண மனுஷன். நான் உங்களுக்கு ஈக்குவலா பேச உங்களுக்கு எவ்வளவு காண்டாகும், அந்த மாதிரிதான் எங்களுக்கும் காண்டாகும். விஜய் எவ்வளவு பெரிய யார், அவர் தகுதி என்ன? அந்த தகுதியில வந்து அவருக்கு ஈக்குவலா நீங்க பெரிய ஆள் மாதிரி நீ பொது இடத்துக்கு நீ போராட்டம் பண்ணப்போ நீ ஒரு சாதாரண ஒரு ஆளே இல்ல கிடையாது. உன தேடி பின்னாடி 2 பேர் வருவாங்க, 3 பேர் வருவாங்க. விஜய்னு ஒருத்தர் வர்றன்னு தெரிஞ்சாலே கோடி கணக்கில் சேருவாங்க கூட்டம். உடனே இவருக்கு ஒரு இடத்துல போராட்டம் நடத்துறாங்களா, அதே மாதிரி விஜய் நடத்த முடியுமா அந்த பொண்ணு கேட்குது. தயவு செஞ்சு ஜூலி அவர்களுக்கு நேரடியாக வார்த்தை கேட்கிறேன். திமுக செய்த குற்றங்களை மறைச்சுக்கிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேல குறைய பழிய போடாம இருந்துகிட்டு திமுக பண்ற குற்றங்கள் தயவு செஞ்சு கேளுமா. அப்பயாவது திமுக குறைக்குதான்னு பார்ப்போம். திமுக ஆட்சி காலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு இந்த பொண்ணு சொல்லு. டிவிக்கு விர்ச்சுவல் வாரிசு எல்லாம் பாதுகாப்பு இல்லையா? திமுக ரொம்ப ஒரு பாதுகாப்பு. திமுக இளைஞரணி பிரமுக 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணிருக்காங்க. இதை கேட்க வக்கில்ல திராணியில் இந்த ஜூலி அவர்களுக்கு.